ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ப்ரௌசிங் மீடியா. இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேயர் கேரக்டரை ஃபாலோ பண்ணிட்டு அதாவது ஃப்ளை பண்ணிட்டே ஃபாலோ பண்ற ஒரு ஏஐ கேரக்டர் தான் கிரியேட் பண்ண போறோம். அது எந்த மாதிரினா நம்ம கென்ஷின் இம்பாக்ட்ங்கிற ஒரு கேம்ல பைமான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஐ கேரக்டர் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் இன்னைக்கான வீடியோல. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் வேணும். ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆக்டர் கிளாஸ் வேணும். ஸோ ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் ஆக்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து பிபி வாட்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஓகே, அதை ஓப்பன் பண்ணிட்டு காம்போனன்ட்ஸ்ல ஆட் கொடுத்து ஸ்கெலிட்டன் மிஷின் ஆட் பண்ணிடுறேன். ஸ்கெல் மெஷ். ஓகே, அந்த ஸ்கெல்டன் மெஷ் கிளிக் பண்ணி எனக்கு வந்து ஸ்கெல்டன் மெஷ் அசெட்ல வந்து என்னோட ட்ரோன் வேணும். ட்ரோன் தான். ஸோ அதோட சைஸ் இப்போ வந்து அதோட வியூ வந்து அங்கிட்டு இருக்கு. நான் அதை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். 10 டிகிரி. அதோட சைஸ் மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். அதோட சைஸ் ஒரு 0.4 இருக்கட்டும். டோட்டலாக ஹைட் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ளோட்டில் பண்ணுறதுனால இதுக்கு நான் இங்கே வச்சுக்கிறேன். இதோட அசெட் அனிமேஷன் மோடில் வந்து யூஸ் அனிமேஷன் அசெட்ஸ் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டு அதோட அசெட்ஸ் அனிமேஷன் இருக்கும். இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது அனிமேஷனோட சேர்த்து வரும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டல் ப்ரொஜெக்டல் மூவ்மெண்ட் ஆட் பண்ணணும். ப்ரொஜெக்டல் மூவ்மெண்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்டல் மூவ்மெண்ட்ல இனிஷியல் ஸ்பீடு இதுக்கு ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நான் 300 கொடுத்துக்கிறேன். அந்த மேக்ஸிமம் ஸ்பீடுமே நான் 300 தான் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அதுக்கு மேலே தேவையில்லை. ரொட்டேஷன் ஃபாலோ வெலாசிட்டி. ஸோ இது ஆன் பண்ணால் தான் எந்த டேரக்ஷன் நம்ம கேரக்டர் திரும்புதோ அந்த டேரக்ஷனுக்கு இது வந்து திரும்பும். இல்லாட்டி இப்போ கேரக்டர் வந்து பின்பக்கம் வந்துச்சுன்னா இது பின்னாடி மூவ் ஆகும். ஸோ இது ஆன் பண்ணிக்கலாம். கிராவிட்டி வந்து நான் ப்ரொஜெக்டல் கிராவிட்டி வந்து நான் 0 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்டல் ஹோமிங் இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து அரௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவை அது கொடுத்துக்கோங்க. நான் 1000 கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம எப்போ அந்த கேரக்டர் பார்க்குதோ டக்குன்னு மூவ்மெண்ட் ஆகும். மூவ்மெண்ட் திரும்பி வரும். ஸோ இவ்வளோ செக் பண்ணி பார்க்கலாமா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. இப்போ நான் வந்து என்னோட ஆக்டர் கிளாஸ் வந்து இதில் வைக்கிறேன். என் கேரக்டர் ப்ளே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ஹேங் ஆகுது. அது வாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நான் வந்து போகணும் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தான் இருக்கும். அது எங்கே போகணும் அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லலை. ஸோ அதுக்காக இப்போ நம்ம மறுபடியும் ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் போய்க்கலாம். ஈவென்ட் கிராஃபில் வந்து இப்போ தான் நமக்கான எப்படி கொடுக்க போகிறோம் மேட்ரு. இப்போ ப்ரொஜெக்ட் மூவ்மெண்ட்டை உள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்ட் மூவ்மெண்ட்ல இருந்து செட் ஹோமிங் டார்கெட் காம்போனன்ட், அதாவது எந்த டார்கெட் அப்படின்னு நம்ம இதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ எந்த டார்கெட்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட கெட் பிளேயர் கேரக்டர் எடுத்துக்கோங்க. கெட் ஃபர்ஸ்ட் சாரி பிளேயர் கேரக்டர். ஸோ எனக்கு அதோட கேரக்டர் என்னன்னா என்னோட கேரக்டர். அது வந்து கெட் வராது, கேஷ் 2 அப்படின்னு வரும். கேஷ் 2 மை கேரக்டர். இதெல்லாம் என்னோட கேரக்டர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ நீங்கள் டிஃபால்ட் பிபி 30% யூஸ் பண்ணிங்கன்னா இது கேஷ் 2 பிபி 30% கொடுக்கணும். ஏன்னா எது யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை நீங்களே ஒன் கிரியேட்டாக வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதோட அதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஓகே ஈவென்ட் பிகினில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ என்னோட கேரக்டர் இதான்னு சொல்லி நான் வச்சுட்டேன். இந்த கேரக்டர் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அந்த ப்ரொஜெக்டல் அந்த ஹோமிங் டார்கெட் காம்போனன்ட் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கெட் மெஷின் வச்சுக்கிறேன். நான் மெஷ் தான் இந்த மெஷை தான் கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இதோட ஹோமிங் டார்கெட் காம்போனன்ட் வந்து இதான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே நோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே ப்ளே கொடுத்து பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ப்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகே நம்மளை ஃபாலோ பண்ணுது. நம்ம இப்போ எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. நம்ம எங்கே போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணுற ஒரு ஃப்ளைங் ரோபோட் பாட் தான் நம்ம இப்போ ஏஐ பாட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இது வந்து ஒரே ஒரு மெத்தட் தான். இதில் மல்டிபிள் மெத்தட் வேறு மெத்தடில் நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி அமைக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.